இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மேன் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போறோம். ரீசன்ட் போற வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓகே. அங்க முதல்ல மேட்ச் என்ன மனுஷனோடா பயம் இருக்கணும். பய பிள்ளைகளா நான் உங்காலே கொடியார வேற இன்னொன்னு ஒரு முதல்ல பிடிக்க வந்துட்டாங்க. ஆமா, நான் ஏதோ ஆத்திர இழுத்துக்கிட்டு தான் போது போல இருக்கு. மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது விளையாட்டா வில்லங்கமா பணையான வேலைகளை பார்த்தேன். பறக்கிறது, ஓடுறது, நீங்கிறது, தாவறதுன்னு வீடியோல போடுறதுக்கு ஏத்த மாதிரி அதான் வந்தாக்கப்பட்டிருக்கு. அடங்காத அனிமல் பை விளைய காட்டுறதுக்கு காட்டுல கூட கிடைக்காத ஏகப்பட்ட விலங்குகளை தூக்கிட்டு வந்திருக்கோங்கிறதுனால அங்க உரிமையாளர் உறங்கிட்டு இருக்கும் போது அடே மாப்ள ஆளா பந்து விளையாடலாம் ஓனர் தூங்கிட்டு இருக்காரோ. அடே பங்காளி ஊரு போறதுக்கு நேராச்சு வாடா போயிட்டு வந்துருவான். ஓனர் தூங்கிட்டு இருக்காரோ. அடே ஆகாவளி போனது தெருவுல போய் ஒரு தங்காச போடுவோம் வாடா. ஓனர் இஸ் தூக்கம். வெட்டி தப்பு பார்த்தா வெட்டி என்னன்னு பாடுறா. ஓனர் தூங்கிட்டு இருக்காங்க. நாய் உங்களோட தூக்கத்துக்கு எடுத்துச்சு. கீழே குதிக்கணும், குதிச்சா குளிக்கணும், பாட்டா நமக்கு ஒத்துக்காது. அது போக பிறந்த உடனே குளிச்சாச்சு போதும்ல, என்ன செய்யலாம்? எல்லாருக்கும் நல்லது செய்யணும் ஆண்டவா. மேல குதிச்சு தாண்டவா அடிக்க போகுது. பேட்டரி போயிடும். வேலை பாக்குறவன்ட்ட தான்டா வேலையை படுங்க முடியும். எனக்கு இப்பவே வேலை இல்லடா. அத பத்தி யோசிக்கலையே. அங்க கண்காணிக்க வச்சது களவாணிக்கு தெரியல. அடடே அரிசி போயிடா, அப்படியே சாப்பிடுவேன். இவன் அண்டர்வேர் அரெஸ்ட். நான் போடவே இல்லையே. சட்டவிரோதமா வயல்ல இறங்கி பயிரை திங்கிற பயில புடிச்சிட்டோம். ஹலோ சார், நான் குட்டு குடும்பத்துல பிறந்தவன். 2 ஏக்கர் வயல ஒரே ஆளா பிறந்தவன். ஐயா, ஆனா இந்த கணக்கெல்லாம் நம்ம பேர்ல எழுதாதீங்க. ஆதாரம் எடுத்துருச்சு சார். சார், நம்பலனா நீங்களே வாய மோந்து பாருங்க. பயப்புள்ள வாடலாம் அடிக்க. வாயில வளக்க மாட்டீங்க. கேமரா வச்சிருக்காங்க, எதுல வச்சிருக்காங்க தெரியல. அங்க தடபுடலாம் விருந்து வைக்கும்போது எல்லாம் சூப்பரா செஞ்சிட்டீங்க. ஒரு சின்ன குறைதான். என்ன சொல்லுங்க? அதாவது பறக்கிறது இங்க இருக்கு, மிதக்கிறது அங்க இருக்கு, நடக்கிறதும் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கு. இந்த ஓடுறது மட்டும் இங்க ஐயோ இருக்கு. அங்க அராஜகம். ஏய் தாய் கிழவி, ஒரு ஆம்பளை புள்ள வரேன், மரியாதையே இல்ல. சரி ஒரு 50 ரூபாய் கை செலவு கூட. துப்புறது என்ன பழக்கம்? கோழிக்கறிக்கு ஆக்கிலாம் வாங்கிட்டேன். இன்னைக்கு ஒரே குச்சால் தான். கம்மன் ஒரு கிரேவியை வச்சு விட்டுருவான். அடே அது வேணாம்டா, பொரிச்சிரோம்டா. ஐயா இன்னைக்கு ஒரு புடுங்கு. அடே பொரிச்சா மச்சாவா இருக்கும். கிரேவி தான்டா நான் சாப்பிடுவேன். பொரிச்சா தான்டா நான். அது எப்படி கரெக்ட்டா வீடியோ எடுத்தாங்க? அங்க சிங்கத்துக்கு சொத்தப்பல்ல எடுக்க தூக்கி பிடிங்க. வாங்க ஒண்ணு பயப்பட வேணாம். வாங்க மயக்க மருந்து கொடுத்துருக்கு, பயப்படாதீங்க. மயக்க மருந்தா? மாம்சே, அந்த சத்து மருந்து தானே கொடுக்க சொன்னீங்க. அடே மயக்க மருந்து எடுக்கலையா? இல்லையே. அங்க ஊருக்குள்ள புந்த முதலையே வீர நடக்கனா என் ஆளு பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு இருக்காடா. இன்னைக்கு லைவ் மர்டர் காட்டுறேன்டா. பின்னாடி போனேன்னா பேமெண்ட் தரேன். அப்படி சொல்லுங்க ஏசம்மா. உள்ள போ. போடா உள்ள. உள்ள போ. உள்ள போ. பயங்காட்டுது. உள்ள போ. இதுக்கு மேல உன்னை போட்டு தட்டு தான்டா பண்ணுவேன். ஊரை காப்பாத்தியாச்சு. அங்க மீன் திங்கிறவனுக்கு மேஜிக்க காட்ட பொட்டியா பாத்தியா? வெத்தலை பொட்டியா? இங்க பாத்தியா காணா? ஆஹா, உலகம் பார்க்க வேண்டிய மறைய வைக்கிற பித்த தக்காளி அவன்கிட்ட போய் காத்த. சரி நம்மளுக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, அதையும் மறை வைக்க முடியுமா? ஐயோ, அவரு விசாரணைக்கு வந்தாரு. நான் ஸ்கை போலீஸ். கழுகு பார்வையில உங்க கையில ஏதோ இல்லீகலான ஐட்டத்தை வச்சிருக்கமான்னு இருக்கு. அது சட்டா தைரியமா திங்குது. இப்படியா சொல்லி நீங்க தின்னுட்டு போயிரும். சாலையை கடக்கும் போது வலது இடது பார்த்து கடக்கணும். ஓகே, அவனும் வாங்க போறான். தக்காளி அவன் பாடி இங்க கடக்கணும்.
அந்த பயம் ஓடிச்சு. அங்க அண்ணன் தம்பி தண்ணியில ஆட டேய் குலையா உன் மண்டையில மசாலாவே இல்லையா இருடா நீ கஜலச்சுவோட கல்லடங்காசு போடுறத அப்பா கிட்ட மாட்டி விடுறேன் பேசப்பையில ஐயோ பேசப்பை. தம்பி அவ்வளவு தூரம் போகாதடா தண்ணி ரொம்ப ஆழமா இருக்குடா முங்கிருவடா அண்ணன் அந்த நேரத்துல அங்க இல்லடா இப்படி வயசுல போயிட்டியடா போடா ஐயோ. மண்டக்காரன் புடிச்ச மான் பையல எங்க வீட்டு புள்ள தங்கிறிய கூச்சமா இல்ல ஏண்டா இங்க என்ன தங்கத்துல விளைஞ்சிருக்கா இல்ல உனக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா ஆமாண்டா அசை போடுற அசைவமே இது என்ன சந்து அடுத்த வேலையை பார்ப்போம் என்ன சாம்பா போடுற தம்பி ரொம்ப வினோத ஸ்மெல்லு ஷாம்பு போட்டா தலையில நுர வரும் பாம்பு போட்டா வாயில நுர வரும் சாக்கு எப்படி சிரிக்குது சோக்கு நல்லா இனிமே சொல்லாத ஏதாவது பண்ணிர போறோம் என்னன்னு கேளுங்க பயமா இருக்குல்ல 3 பேர்ல நீ மட்டும் ஏன் ஜாடையா இருக்கியாடா உன்னை பாத்துக்கிற பொறுப்பு இனிமே என்னோடதுடா அங்கிள் பாலு அது உங்க ஆத்தா பாத்துக்கு அப்ப பாத்ரூம் அத உங்க அப்பே அண்டுவேன் அப்ப நீ என்ன பண்ணுவ அப்பப்ப வந்து இப்படி தடவி கொடுப்பேன் என் ரேஞ்சுக்கு இதுவே பெருசு எங்க அப்பா வந்து நீ சொல்லுவேன் அப்பா நான் முதல்ல கான்டாக்ட் லென்ஸ கரெக்டா சொல்றான் கடுப்பாகுது அவன் தனியா டீ குடிக்க மாட்டான் ஐயோ தெரியாம சிந்திருச்சே அதுவா இது ஓ கூட்டு வரோம். திடம் குணம் டி 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 டி. துளசி தேடி கூட்டு அது அங்க இடம் தெரியல. அடே அவஞ்சர்களா டீ நான் குடிக்கிறீங்களா எஸ் கூட்டு வந்துட்டு போயிரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல இங்க வாடா சக்காலத்தா சக்கா. பெரிய அளவுல வெற்றி வர போகுது ஓ இது போய் படுத்துக்கிறேன். துள்ளி குதிக்குது நெஞ்சம் உனக்கு ஏதாவது உணர்ச்சி இருக்காயா அப்பத்தா அது சொல்லக்கூடாது ரொம்ப சின்ன கொஞ்சம் நெளிஞ்சுதான் இருக்கு இன்னொரு ஒரு திருட்டு ஜகஜோதி ஹலோ ஹலோ மிஸ்டர் பிரகாஷ் என்னத்தையும் வச்சிருக்கியா இது நண்டியா? லைட்ட சுத்தி போடுது. கேட்கும்போதே சொல்லுங்க ஹலோ விளக்கமா நீங்க பதில் சொல்லுங்க சும்மா ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் தரையில எவன் வேணா கிங்கா இருக்கலாம் தண்ணியில நான் தான்டா கிங்கு ஐயோ. ஆமா உங்களையும் அடிச்சு விட்டாங்க ஆமா என்ன இந்த மாமா இங்க பாருங்க நான் வந்து பண்றேன் ஒரு மாமா இறங்கி இருக்காங்க எல்லாரும் ஓடுங்க பயிறு பயிறு தான்யா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்குல்ல எங்க காட்டுங்க என்னடா யோ மேக்கப் மாமா நீமா அது தம்பி வாழ்றது ஒரு கூடு பறவைக்குள்ள என்னடா பாகுபாடு நாங்க தின்னுட்டான் பொறுமையாடுறங்கிறதுக்குள்ள இறச்சு விட்டேன் போச்சா அது குடும்ப சண்டை நீ எங்க அப்பனே இல்ல என்னத்தடா வளர்ற சின்ன குட்டியா பார்த்தாலே தெரியுது நீ என்ன மாதிரி சுத்தமா இல்லன்னு அடே மெண்டல் நோனே சத்தியமா நீ அந்த நோனே உன்னை பாக்க அண்டா வாய மாதிரி இருக்கியா வார்த்தைய பார்த்து பேசுறா வாழ்த்து நான் சிக்கன் சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கேன் அட அடமுக்கா எல்லாருமே பிறக்கும் போது சிறுசுதான்டா வளர்ந்தாதான்டா நைனா மாதிரி கம்பீரமா வாங்கி நம்மாளுங்க எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா இருந்திருப்பாரு என்ன மாதிரி அப்படித்தான்டா மரியாதை உன் டபுள் எக்ஸல் வாய வச்சே தெரியுது நீ தான் அவரை தின்ன மாதிரி அதாவரி உன் பிள்ளைக்கு ஏதோ மண்டை கோளாறு இருக்கு ட்ரிபிள் எக்ஸல் துஷ்ட சக்திகளா என் ஒட்டுமொத்த குடும்பத்தை நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தின்றுக்கீங்கடா அட போடா இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் இதெல்லாம் ஏஐ வீடியோ வரலன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க 3 மணி நேரத்துக்கு மனுஷங்களால கண்ணு சிமிட்டாம இருக்க முடியாதுங்கிறதுனால இது வரைக்கும் யாரும் ஒரு முழு நீள படத்தை முழுசா பார்த்தது இல்ல. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you again. இவரையும் விலங்குகளையும் பிரிக்கவே முடியாது போல இருக்கு. ரொம்ப நாளா இப்போ அப்படிதான் இருக்கு. அவர் கேமராவை தூக்கிட்டு க்ளோஸ்ல போக ஓய் காஸ்டியூம் கையில ஆயுதம் கொம்பு நின்ற கும்பலாளா நீங்க ஐயோ இல்ல
குடிக்க வந்திருக்கோம். ஓ புசுரோட புடிச்சிட்டு போய் விடுவுறீங்களா? தப்பா புடிச்சுக்காதீங்க, போட்டா பிடிக்க வந்தேன். எது போட்டோல பிடிப்பியா? சரி கையில என்ன நீளமா? சூட்டு பண்ணேன். தெரியும்டா. ஐயோ போட்டோ சூட்டு பண்ணேன். நம்பலாமா? உங்க கொம்பு மேல சத்தியம் நம்புங்க சார். நடப்பெல்லாம் கொம்புலயே இருக்கு. நாட்டு ஜியோல போட கண்டென்ட் வேணும் எனக்கு. ஓ டிவில போடுறதுக்கா? போடணும்ல. முன்னாடியே சொல்ல மாட்டீங்க. 3 மணிக்கு வந்துருங்க. நமக்கு ஒரு மான் கொம்பு ஃபைட் இருக்கு. வரேன். மாஸ் பிஜிஎம் போட்டு எடிட் பண்ணிரணும். இருந்துச்சு. அந்த ஒண்ணு குரங்கு சூப்பரா ஒண்ணு துப்பி விட்டுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் தண்ணியை தெளிச்சு ஏதாவது பண்ணும்போது வாயிலே வச்சு ஒரு துப்பி. ஆனா அது உண்மையா அவங்க என்ன பேசிருக்கும் தெரியல. அதுங்களுக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் ஆமா, அந்த எறும்பு பாருங்க. போறது. ஆமா, எறும்பு அப்படிதான் இருக்கும். இல்ல நம்மளே சும்மா ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தோம்னா ஒண்ணு பாத்துருச்சுன்னா அப்படியே வந்துரும், வரிசையா வந்துரும். டக்குன்னு வந்துருக்குங்க. ஆனா அந்த வரைக்கும் அந்த எறும்பை எங்கேயுமே கண்ணுல பார்க்க முடியல. அதாவது எல்லாம் உலாவிட்டு இருக்கும் போல இருக்கு. இங்க சாப்பாடு அங்க சாப்பாடு அப்படின்னு வந்துரும். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்